மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓனான் அத்தனை இப்படி வளர வைத்தான் இறைவன். மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான். அதனால்தான் நமது மொழியான தமிழ் மொழி தாய்மொழி இலக்கணம் அதற்கு உயர்திணை என்று பேர் வைத்தது. உயர்திணைன்னு பேர் வச்சா எதிர்ப்பதை என்ன சொல்லணும்? தாழ்வுன்னு சொல்லணும். சொல்லலையே. ஏன் சொல்லல? இந்த தமிழனுடைய மாண்பு உயர் குணமேவிய தமிழன் ஓரறிவு குறைஞ்ச மிருகத்தை கூட தாழ்வுன்னு சொல்லாம அகிரினேன்னு பேர் வைத்தானே, அந்த மாண்பை நாம் போற்ற வேண்டும். என்ன நினைக்கிறான்? நீங்க பாகற்காய் கசக்கும்னு உலகத்துக்கே தெரியும். கசந்த காய கசப்பு காயின்னு பேர் வைக்காம தமிழன் பாகற்காயின்னு பேர் வச்சான். வெள்ளைக்காரன் ஆங்கிலேயர் கடிச்சு பார்க்கறான், கசந்துச்சு. இது கசப்பு காயின்னு அவன் பேர் வச்சான். ஆங்கிலத்தில் பிட்டர் கார்டுன்னு பேர் வச்சான். தமிழன் பாகற்காயின்னு பேர் வச்சான். இதுல தெரிஞ்சுக்க வேண்டாமா தமிழனுடைய மாண்பு எவ்வளவுன்னு? பாகுனா இனிப்பு, அற்றதுனா இல்லை, அது இனிக்காது கசக்கும் என்று சொல்லாமல் சொல்லி வைத்த உயர்ந்த தமிழ் சமூகம் இன்று நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஒரு கணவன் மனைவியும் ஒரு பெரிய முதலாளிகிட்ட வேலை பார்க்குறாங்க. புது வருஷம் பிறந்தா நாள் காட்டி கொடுப்பாங்களா? அருளையா, நாள் காட்டினா என்ன சொல்லுங்க? காலண்டர். காலண்டர்னா தெரியும், நாள் காட்டினா சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் உங்களை கேட்டு பார்த்தேன். நீங்க ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. நாள் காட்டி ஒன்று புதுசாக கொடுத்துருக்குறாங்க. வாங்கிட்டு வந்தவர் ஆணி அடிச்சு சுவத்தில் காலாண்டரை நீங்க சொல்ற அந்த காலாண்டரை மாட்டலாம்னு நினைச்சாரு. ஆணி எடுத்துட்டாரு. மனைவியை கூப்பிட்டு சுத்தியலை எடுத்து சொன்னாரு. அந்த அம்மா சுத்தியலை எடுத்து கொண்டு வந்தா. இவர் சுவத்துல ஆணியை வச்சுட்டு சுத்தியலை அப்படி ஓங்கினார்ல, ஆணி தலைகீழா இருக்கு. இப்ப என்ன செய்யணும்? திருப்பி வச்சு அடிக்கணும். ஆனா அவன் சொன்ன என்ன ஆணி தயார் பண்ணிருக்காங்க? கொண்டை வைக்க வேண்டியதுல கூறு வச்சிருக்காங்க, கூறு வைக்க வேண்டியதுல கொண்டை வச்சிருக்காங்க, கூறு கட்ட வயலு. என்ன அறிவு? என்ன ஆணி தயார் பண்ணது சரியில்லைன்னு சொல்றேன். இல்ல லாரி நாளை முக்கா. ஆமா. உடனே மனைவி ஓடியாந்தாங்க. அப்படிலாம் பேசாத, இந்த ஆணி சரியாத்தான் தயார் பண்ணிருக்காங்க. சரியா சொல்லிருப்பாங்க. ஆமா, கூறு இந்த பக்கமா இருக்குல்ல, அதனால இந்த ஆணி இந்த சவத்துல அடிக்கப்படாது, கொண்டுகிட்டு வா அந்த சவத்துல அடிக்கணும்னாலாம் அந்த புண்ணியவதி. ஆத்தாடி, ரெண்டு பேருக்கு அறிவு எவ்வளவு சொல்றது? 3.75 சொல்லலாம். இப்படி இருந்தா எப்படி அப்பா? பசுமாட்டுக்கு எரும மாட்டுக்கு என்ன வித்தியாசம்? பசுமா மாடு வெள்ளையா இருக்கும், சிவப்பா இருக்கும். எரும மாடு கருப்பா இருக்கும். எப்படி அது? படிச்சிருக்கேன் உங்களோட. சரி, இப்ப பசுமாடு எரும மாடு எப்படி இருக்குன்னு சொல்ற. அது மாதிரி மனிதர்கள் எப்படி இருக்கான்னு பாருங்க. ரெண்டே விதம் தான், ஒன்னு பசுமாடு, ஒன்னு எரும மாடு. எரும மாடு யாரு? எரும மாடு கிடக்கு. எரும மாடு கட்டி கிடக்கிற இடம் சுத்தம் இல்லைனாலும் படுக்கும். பசுமாடு சுத்தம் இல்லைனா படுக்காது. எருமப்பால் அடர்த்தியா இருக்கும், அது மந்த உண்டாகும். பசும்பால் தண்ணியா இருக்கும், அது தாய்ப்பாலுக்கு இணையானது. 1000 மாடுகளுக்குள்ள விட்டாலும் பசுமாடு தன்னுடைய கண்ணுக்குடிய கண்டுபிடிச்சிடும். எரும மாடு 4 மாடுகள் நின்னாலும் தன்னுடைய பிள்ளையை கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா எருமை மந்த பிராணி. மழை வந்தாலும் விலகாது, புயல் வந்தாலும் விலகாது, கார் வந்தாலும் விலகாது. இப்ப நம்மோட பிள்ளையெல்லாம் அந்த பாலையை குடிச்சுட்டு எனக்கு என்னன்னு தெரிறாங்க. டேய் இங்க வா, உன்னை பத்தி யாரோ ஒன்று சொன்னாங்க, நான் கேட்கணும்னு சொன்னா அவன் எனக்கு என்னன்னு கண்டுக்காம போறேன். வீட்டுக்குள்ள நடக்குது ஐயா, நடந்ததைத்தான் சொல்றேன். அப்ப பிள்ளையெல்லாம் இப்படி மாறினதுக்கு காரணம் உண்ணுகிற உணவு. ரொம்ப நேரம் வெயில்ல நிக்கும் பசுமாடு, வெயில்ல எரும மாடு நிக்கவே முடியாது. என்ன செய்யும்? தண்ணி கிடக்கான்னு பார்க்கும். தண்ணியே இல்லையா, போய் சேறு சகதி இல்ல சாக்கடைக்கலையாவது விழுந்துடும். இப்ப மனுஷன் இது மாதிரி 2 பேர் இருக்காங்களா இல்லையா? வேண்டாம். இப்ப ஒரு கதை சொல்றேன் பாருங்க.